தான் சிறுக சிறுக சேமித்து வைத்த 1 லட்சம் ரூபாய் பணத்தை கரையான் அரித்ததால் செய்வதறியாமல் துயரத்திற்கு ஆளாகியுள்ளார். உழைப்புக்கு ஏத்த மரியாதை நீங்க செலுத்திட்டீங்க சார். இந்த கண்ணீர் மலையை தொடச்ச ராகவா சார் என்னைக்கு என்னென்றும் நல்லா இருக்கணும். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் கிட்ட இருக்கிற கிலாதரி கிராமத்தை சேர்ந்தவங்க தான் முத்துக்கருப்பி. இவங்க கூலி வேலை பார்த்து கிடைச்ச பணத்தை எல்லாம் 500 ரூபாயா மாத்தி அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா 1 லட்சம் வரைக்கும் தகர உண்டியல்ல சேர்த்து வச்சு அது பாதுகாப்பா இருக்க மண்ணுக்கடியில புதைச்சு வச்சிருக்காங்க. மகளோட காது குத்து விழாவுக்கு அந்த பணத்தை எடுக்கும் போதுதான் அந்த பணத்தை கரையான் அரிச்சிருக்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. இப்படி அவங்க உழைச்சு சேர்த்து வச்ச பணம் எல்லாம் கரையான் அரிக்கவே என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒட்டுமொத்த குடும்பமுமே கதறி அழுது உதவி கேட்டிருக்காங்க. இந்த தகவல் மீடியா வெளிச்சத்துக்கு வரவே நிறைய நியூஸ் சேனல்ஸ் இந்த சோகமான சம்பவத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க. ரிசர்வ் பேங்கும் இந்த குடும்பத்துக்கு கண்டிப்பா உதவி செய்யறதா சொல்லி இருந்தாங்க. அதை தொடர்ந்து நடிகர் ராகவா லாரன்ஸும் இந்த குடும்பத்தை பத்தின தகவல் எல்லாம் கொடுங்க, கண்டிப்பா நான் 1 லட்சம் தரேன்னு சொல்லி இருந்தாரு. இந்த நிலையில ராகவா லாரன்ஸ் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு. தான் சிறுக சிறுக சேமித்து வைத்த 1 லட்சம் ரூபாய் பணத்தை கரையான் அரித்ததால் செய்வதறியாமல் துயரத்திற்கு ஆளாகியுள்ளார். கிராமத்தில் கூலி வேலை பண்ணுற ஃபேமிலி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மண்ணில் தோண்டி ஒரு டப்பாக்குள்ளே போட்டு அவங்க பணத்தை வச்சுருக்காங்க 1 லட்ச ரூபா. அவங்க பொண்ணுக்கு ஏதோ ஃபங்க்ஷனுக்காக போய் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. கரையான் அரிச்சிட்டு இருக்கு மொத்த பணத்தையும். சரி அவங்கள வர வச்சு அதே மாதிரி பாக்ஸில் இந்த 1 லட்ச ரூபா போட்டு அவங்கள சந்தோஷப்படுத்தலான்னு நான் ஆசைப்பட்டேன். ஸோ அதெல்லாம் வர சொல்லியிருக்கேன். ராகவேந்திர அப்பா மடியில் வச்சுடுவோம், அவங்க இதை திறந்து பார்த்து சந்தோஷப்படுத்தும். ஏன்னா இது நான் கொடுக்கல, ராகவேந்திர அப்பா தானே கொடுக்குறாரு. அங்கே பாருங்க, ஒரு பாக்ஸ் இருக்கு, திறந்து பாருங்க. உழைச்சிட்டு கஷ்டப்பாடுபட்டு எங்களை மண்ணாக்கிடுச்சுன்ற வார்த்தையை இருந்துச்சு. உழைப்புக்கு ஏத்த மரியாதை நீங்க செலுத்திட்டீங்க சார். இந்த கண்ணீர் மலையை தொடச்ச ராகவா சார் என்னைக்கு என்னென்றும் நல்லா இருக்கணும். நாங்க கனவால கூட நினைக்க முடியாத சந்தோஷம். நான் பண்ணல, எல்லாம் ராகவேந்திர சுவாமி, நம்ம கும்புற சுவாமி தான். மாற்றம் சொல்லல, செய்ய வாழ்வோம், வாழ வைப்போம். இப்படி அந்த குடும்பத்தை நேர்ல வர வச்சு 1 லட்சம் ரூபாயை கொடுத்து உதவி பண்ணியிருக்காரு. உழைச்சு சேர்த்த பணம் இப்படி கரையான் அரிக்க கண்ணீர்ல இருந்த குடும்பத்துக்கு ராகவா லாரன்ஸ் உதவி இருக்காரு. லாரன்ஸோட இந்த செயல் இப்ப பலரோட பாராட்டுகளை பெற்றுட்டு வருது. நேத்து வெளியான செய்திக்கு இன்னைக்கு உடனடியா உதவி செஞ்ச லாரன்ஸோட இந்த செயல் பலரையுமே பிரமிக்க வச்சிருக்கு. ராகவா லாரன்ஸோ இதை பத்தி பேசும்போது, இந்த குடும்பம் சேர்த்த 1 லட்சம் ரூபாயை கரையான் அரிச்சப்போ இவங்க எவ்வளவு துயரம் அடைஞ்சிருப்பாங்கன்னு என்னால உணர முடிஞ்சது. எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிருச்சு. அதனால நான் அவங்களுக்கு இந்த பணத்தை கொடுத்து உதவுறேன். இந்த செய்தியை எனக்கு கொண்டு வந்து சேர்த்த மீடியாக்கும் மக்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராகவா லாரன்ஸோட இந்த உதவியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மாதிரி சினிமா, சீரியல்ஸ் அண்ட் ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம ட்ரெண்ட் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.